ஒரு எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மற்ற கட்சிகள் வைக்கல, தாவேக்கா மட்டும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எதிர்கட்சிகள் தான் இப்போ நம்ம 2 வருஷமாக தாவேக்காவை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த 2 வருஷத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவருடைய ரசிகர்களையும் சரி, ஓரளவுக்கு தொண்டர்களாக மாறினவங்களையும் சரி, பொதுமக்களையும் சரி தொடர்ந்து ஏமாற்றி கொண்டு இருக்கிறாரான்ற கேள்வி தான் நம்மளுக்கு வருது. ஏன் அந்த விமர்சனம்? எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தான் முகம் அந்த கட்சிக்கு. தனித்தலைவர்கள் கிடையாது, அந்த ஒரு தலைவர் மட்டும்தான். மற்றபடி இப்போ திமுக எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு பொது தலைவர்கள் இருக்கிறாங்க நிறையா. இப்போது ஒரு மாதத்துக்குள்ளே தேர்தலை சந்திக்கிறோன் போது அவங்க இடைத்தேர்தலையும் புறக்கணித்தாங்க, நாடாளுமன்ற தேர்தலையும் புறக்கணித்தாங்க. ப்ரீ பிளான்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி எந்த தேர்தல்? 2026 தேர்தல் தான் எங்கள் டார்கெட், 234 எம்எல்ஏ தொகுதிகள் தான் எங்கள் டார்கெட் எல்லாம் வச்சு டார்கெட்டு. நீங்கள் ஏன் இந்த 20 நாளில் 234 தொகுதிக்கும் அந்த ஒரு முகத்தை மட்டும் கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுட்டு காமிக்கணும்னு ஏன் முயற்சி பண்ணீங்க? அனுபவம் வாய்ந்த தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஒரு முகம்தான் கட்சிக்கு இன்றைக்குன்னு தெரியும் பொழுது 120 நாள் முன்னாடியே பிளான் பண்ணி 200 தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதிக்கு மட்டும் போறார். இல்லை, அவங்க தான் தொடங்குறாங்க. கரூர் சம்பவம் நடக்குது, காவல்துறை வழக்கு பதிவு பண்ணுறாங்க, சிபிஐ விசாரணை, நீதிமன்ற கட்டுப்பாடுகள், எஸ்ஓபி வருது. அவ்வளவு சிக்கல்களை மீறி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூட்டத்தை நடத்த தொடங்குறாங்க. ஒரு புதிய கட்சி ஒரு பேரு அதிர்ச்சி வரும்போது அதுல 72 நாள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா? அதுக்கு அப்போ நீங்க ஏதாவது காரணத்தை தேடுறீங்களா? சரி, அடுத்தது உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாத கூட்டம், அத்தனை ரசிகர்கள் பட்டாளம் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்கும்போது ஏன் மறுவாழ்வு மையம் மாதிரி இரவல் வேட்பாளர்கள் 106 பேர் தேவைப்படுது உங்களுக்கு? இதுலயே தெரியல, 106 பேர். இல்ல, ஏற்கனவே இருந்த கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லாம தானே விஜய் பக்கம் நகர்றாங்க அவ்வளவு பேரும். அப்ப ஏற்கனவே விஜயை நம்பி இருந்த ரசிகர்கள் என்ன வருது? 2 நாளைக்கு முன்னாடி அவங்க மாவட்ட செயலாளர்கள் என்ன வருது? அவங்க ஒன்றிய செயலாளர்கள் என்ன வருது? அவங்கெல்லாம் மற்ற இடத்துல யாருக்குமே வழி இல்லை, வாய்ப்பு இல்லாதவங்க தான் பெரும்பாலும் விஜய் கிட்ட போறாங்க. அது ஒரு மறுவாழ்வு மையம் மாதிரி. அவர்களை வைத்துக் கொள்ளலாம், அவர்கள் அனுபவத்தை பயன்படுத்தலாம், அவர்களுக்கு ஒரு கௌரவமான பதவி கூட கொடுக்கலாம். ஆனால் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு 20-30 வருஷமா உங்களுக்கு ரசிகர்களாக இருந்தால அவங்களுக்கு தானே பெரும்பாலும் இருக்கணும். விதிவிலக்கா மற்றவர்களுக்கு இருக்கலாம், 1-2 பேரோ 10 பேரோ 20 பேரோ விதிவிலக்கா இருக்கலாம். ஆனால் பாதிக்கு பாதி எப்படிங்க உங்களுக்கு கொடுப்பீங்க? அப்போ ரசிகர்களை ஏமாற்றுறது தானே அது. இப்போ அடுத்தது நான் வரேன். 2004 2014 வரைக்கும் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி. காங்கிரஸுக்கு இங்க நேர் எதிர் பிஜேபி. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேர் எதிர் பிஜேபி, அதிமுக நேர் எதிர். 2014 திமுகவும் நேர் எதிர் தான், காங்கிரஸ் தனியாக தான் இருந்துச்சு. தேர்தல் அறிவித்த பிறகு, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த பிறகு இது போல குற்றச்சாட்டுகள், அதாவது தேர்தல் கமிஷன் எங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னு ஏதோ ஒரு இடத்துல வரும். ஆனால் பொதுவாக அந்த தலைவர்கள் மத்தியில் எங்கேயாவது வந்துச்சா? அந்த காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது ஆகாத தலைவர்கள் இங்கே இருந்தாங்க. அதே மாதிரி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆகவே ஆகாது. திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக சொல்லியிருக்குதா, இல்லை அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக சொல்லியிருக்குதா? அதற்கு பிறகு எடுத்தீங்கன்னா 2014 இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி ஆட்சியில் மத்தியில். அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2016 தேர்தல், 2019 தேர்தல், 2021 தேர்தல், 2024 தேர்தல், இந்த தேர்தல்கள் எல்லாம் திமுக அவர்களுக்கு ஆகாது. திமுக பக்கத்திலிருந்து தேர்தல் கமிஷனை மத்திய அரசு இப்படி பயன்படுத்திச்சுன்னு ஏதாவது பெரிய அளவில் புகார் வந்துச்சா? எந்த புகார்கள் வரும்னா, பொருட்கள் இனாமாக கொடுக்க ஆரம்பித்தார்கள், பட்டியை வைத்தார்கள். இதே தேர்தல் கமிஷனோ காவல்துறையை கண்டுக்கிறீங்களே, இல்ல பணம் லஞ்சமாக கொடுக்க முயற்சித்தார்கள் ஓட்டுக்காக, இதை காவல்துறை. இதுதான் வரும் ஒழிய உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதியே கொடுக்க மாட்டேன், அதனால உங்களை நான் தோக்கடிச்சிருவேன்னு யாருமே எந்த கட்சியும் எந்த காலத்துல பகையாளி கட்சியும் சொன்னதில்லை, பங்காளி கட்சியும் சொன்னது இல்லையே சார். திரு ஸ்டாலின் பிரச்சாரம் பண்றாருன்னா ஏற்கனவே அந்த கூட்டணிக்கு இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் படி அந்த வாக்குகள் வரப்போகுது. திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்றாருன்னா என்டிஏக்கு இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் படி வாக்குகள் வரப்போகுது, இது தெரியும். திரு விஜய் வெளியில வர்றாரு, பிரச்சாரம் பண்றாரு, ஒரு புதிய கட்சி, ஒரு பிரபலமான நடிகர் அப்படின்ற போது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுமோ அப்படின்னு திமுக அச்சப்படலாம், அதிமுகவும் அச்சப்படலாம். அதனால கூட பிரச்சாரத்திற்கு தடைன்ற ஒரு நிலைக்கு கூட அவங்க நகரலாம். நீங்களே அருமையா சொன்னீங்க. எது
ஓட்டு போடுறவங்க திமுக கூட்டத்துக்கு வருவாங்க, அதிமுக கூட்டத்துக்கு வருவாங்கன்னு. விஜய் கூட்டத்துக்கு பார்க்க வரவங்க தான் பெரும்பாலும் வருவாங்க. அதை இந்த 2 வருஷத்தில் அரசியல் வயப்படுத்தி இருக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? நீங்க 2வது மாநாடு போட்டு அந்த மாநாட்டில் ரேம்பில் நடக்கிறீங்க 600 மீட்டரு நடக்கும்போது ஒரு அப்பாவி இளைஞன் மேலே ஏறுறான். உங்க பவுன்சலர் அவனை தலைகீழ தூக்கி கீழே போடுறாரு, அவன் கம்பியை பிடிச்சிட்டான். இதை கட்டுப்படுத்த வேண்டியதோ நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? உங்க கட்சிக்கு விரோதமாகவோ தலைவருக்கு விரோதமாகவோ பேசினா மட்டும்தான் நடவடிக்கையா? இதை கட்டுப்படுத்த வேண்டியது அந்த 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 பையன் மேல ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா, இல்ல பவுன்சலர் மேல ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அதே மாதிரி ஒருத்தன் கரண்ட் கம்பத்தில் ஏறுறான், இல்லை கொடி கம்பத்தில் ஏறுறான். இவர் மேடையிலேருந்து என்ன சொல்றாரு? தம்பி இறங்கிடு, தம்பி தம்பி இறங்கிடு ப்ரோ, இறங்கிடு ப்ரோ. அவன் என்ன சொல்றான்? எனக்கு ஃப்ளையிங் கேஸ் கொடுத்தா தான் இறங்குவான். நீ இறங்குனா ஃப்ளையிங் கேஸ் கொடுக்குறேன்னு இறங்கின உடனே ஃப்ளையிங் கேஸ் கொடுக்குறாரு. அந்த அடலசன் ஸ்டேஜில் இருக்கிற பிள்ளைங்க நம்ம இவர்கிட்ட ஃப்ளையிங் கேஸ் கொடுக்கணும்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கம்பத்தில் தான் ஏறணுன்ற எண்ணத்தை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்களா இல்லையா? அதே விஜயகாந்த் என்ன சொல்றாரு? இல்ல எப்படியாவது அவர் இறங்கிட மாட்டாரா? இல்ல சார், அதுதான் தலைவருடைய அணுகுமுறை. கட்டுப்பாடுன்றது என்னது? விஜய் என்ன சொல்றாரு? கொடியை இறக்கு, உன் கொடியை பார்த்து நான் ஒரு பிரச்சாரத்துக்கு வரல, இறக்கு மரியாதையா. வாகனத்தோடு என்னை பின்பற்றாதீர்கள், குழந்தையோடு வராதீர்கள், வெயில்ல நீண்ட நேரம் நிக்காதீங்க, இவ்வளவு விஷயங்களையும் திரு விஜய் சொல்லதானே செய்யறாரு. எல்லாருமே சொல்லுவாங்க, டிப்ளமேட்டிக்கா சொல்லுவாங்க, காலில் விடாதீங்கன்னு வாங்க. ஆனா காலில் விழுறவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? சொல்லுங்க. இது டிப்ளமேட்டிக்கா சொல்றது விஷயம். நீங்க ஒரு 4 மாவட்ட செயலாளர் மேல நடவடிக்கை எடுங்க. நீங்க என்ன கொடுக்குறீங்க? தேர்தல் கமிஷன் என்ன சார் செய்ய முடியும்? ஒரு ஏரியால 26 பேர் நீங்க சொல்றீங்களா லெவல் பிளேயிங் ஃபீல்டு வேணும்னு. விஜய்க்கு கொடுக்குற அதே சுதந்திரம் தானே அங்க சுயேட்சையா நிக்கிற ஒரு பாமரனுக்கு கொடுக்கணும். அப்ப அந்த 26 பேரும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவதற்கு தேர்தல் கமிஷன் வழிவகை கொடுக்கணும்ல. நீங்க சொல்ற பழிவாங்கல் இருக்குமா அப்படின்னா சில அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கும். தேர்தல் கமிஷன் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறையே வந்துடும் எழுத்து பிரகாரம் பார்த்தா. ஆனா சில காவல்துறைக்கு அந்த சாஃப்ட் மைண்ட் இருக்கும். நீங்க சொல்றது அங்க ஒன்று இங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஆனா ஒரு தலைவர் பிரச்சாரத்துக்கு நீங்க 300 பேருக்கு அனுமதி கேட்குறீங்க. 300 பேருக்கு அனுமதி கேட்டுட்டு 5000 பேர் சேருவாங்கன்றீங்க. நீங்க கேட்டது எங்க? நீங்க திருவள்ளூர் பெரம்பலூர் ஜங்ஷன்ல அந்த 30ஆம் தேதி நீங்க என்ன செய்றீங்க? அங்க 300 பேர் அனுமதி கேட்டு 5 ஒலிபெருக்கிகளுக்கு அனுமதி எழுதி வாங்கிட்டு நீங்க கிட்டத்தட்ட 30 ஒலிபெருக்கிகள் வைக்கிறீங்க. அடுத்து என்ன செய்றீங்க? அங்க 5000 பேர் கூடுறாங்க. ஆனா நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன செய்திருக்கீங்க தெரியுமா? 15000 வாட்டர் பாட்டில், 5000 கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில், 4 ஆம்புலன்ஸ், இவ்வளவும் வச்சிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியல 5000 பேர் கூடுவாங்கன்னு. அப்புறம் ஏன் 300 பேருக்கு அனுமதின்னு கொடுத்தீங்க? உங்களுக்கு தெரிஞ்சுதானே இந்த ஏற்பாடெல்லாம் நீங்க பண்றீங்க. அப்போ காவல்துறையை என்ன செய்ய முடியும் இந்த நேரத்தில்? உங்களுக்கு அதாவது கூட்டம் எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல, கட்டுப்பாடற்ற கூட்டம்னு வரும்பொழுது தேர்தல் நேரத்தில் காவல்துறை இதையெல்லாம் பார்க்கத்தானே செய்யணும். வேற வழி கிடையாதுல்ல. பேசும்